நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் முதல் பாகம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். பட்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நல்லி தான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நல்லி பட்டு நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், முதல்ல நல்லி இந்த நிறுவனத்தின் வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்கள் கிராண்ட்ஃபாதர் காஞ்சிபுரத்தில் சாதாரணமாக ஒரு வீவராக அவங்க வாழ்க்கை ஆரம்பித்தார். வீவர்லேருந்து டைரெக்டாக கஸ்டமர் கொடுக்குற மாதிரி, மிடில்மேன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸில் டி நகரில் 1928 ஆரம்பித்தது. டி நகரே 1923 தான் அந்த டெவலப் பண்ணாங்க. அதுக்கு முன்னே பெரிய ஏரி இருந்ததாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லைலா காலேஜ் வரைக்கும் லாங் லேக்குன்னு பேர். அது பேர். அதனால் இவருக்கு ஆர்டர் பூராவும் மேலாப்பூரில் தான் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அது போகிறோன்னா அப்போ ஆஃபீஸ் ட்ரெயின் ஒன்று வரும், இப்போவும் வருது. அதில் செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ண பூரா அதில் வருவாங்க. 4th ஸ்டேஷன் இறங்கி அந்த பின் கேட் வழியாக உள்ளே போயிடுவாங்க. ட்ரெயினே காலி ஆகிடும். அதில் ஒரு பஸ் வசதி கிடையாது. நான் இந்த ஏரிக்கரை நடந்து அப்புறம் நடந்து கூப்பிட்டு அப்புறம் அவங்க என் தம்பி வீட்டில் கல்யாணத்துக்கு அங்கே ஆர்டர் எடுத்துக்கணும். அந்த மாதிரியே போயிட்டு அதுக்கப்புறம் வாரம் சேரீ ரெடி ஆனோடனே அவங்களுக்கு எத்தனாந்தேதி முகூர்த்தம்னு சொல்லிடுவாங்க. 2-3 நாள் முன்னாடி கொடுத்துருவாங்க. அது மாதிரி கொடுத்து வந்துடுவார். அப்படி ஆரம்பிச்சது. அப்போல்லாம் எங்கள் அப்பாலாம் 4-5 வயசு தான் இருக்கும். அவர் தான் பெரியவர். அவங்களாம் பெரியவங்க ஆனப்புறம் தான் 1923 டி நகர் அப்போ தான் கட்டி அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருந்து. யாருமே இவ்வளோ பெரிய கமர்ஷியல் பிளேஸாக ஒரு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்போது அவர் என்ன நினச்சாருன்னா ஸ்டேஷனுக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினச்சி மங்கேஷ் ஸ்ட்ரீட் நம்பர் 13 கடையில் வீடு, முன்னாடி ஒரு பீரோ வச்சு இந்த வர சாரீஸிங்க வச்சுப்பேன். அதாவது ஆர்டர் கொடுக்குறதுக்கு யாரும் இதுக்கு வர வேண்டியது, காஞ்சிபுரம் இங்கே ஆர்டர் கொடுக்கலாம், இவங்க வீட்டில் போய் டெல்லி கொடுத்தேன். அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கொஞ்சம் 1935 இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்து இடம் 26/1/1935 அங்கே வந்தோம். இந்த இடத்துக்கு 26 ஏப்ரல் 1951 இப்போ இருக்கிற இடம் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரே சன் தான் அவருக்கு. அதனால் அப்போ உள்ள பிரான்ச்சஸ் பற்றி யோசிக்கல. என் சன் வந்தப்புறம் தான் மேற்கொண்டு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சேன். கிராண்ட் டாக்டர் இதில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா. அவள் வந்தப்புறம் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து பெரிய அளவில் கொண்டு வந்தாத. அது அப்படி அப்படியே படிப்படியாக அந்த என்ன சொல்கிற வியாபாரம் பெருகின்றே வந்தது. இவங்களுடைய ஹெல்ப் எனக்கு ஜாஸ்தி இருந்தது. தேங்க்யூ சார். உங்கள் ஆரம்ப கால வாழ்க்கை, பள்ளி பருவம் எப்படி இருந்தது சார்? அதாவது நான் எஸ்எல்சி மேலே என்னை படிக்க முடியாமல் போயிடுது. என் ஃபாதர் நான் 12 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டார். அப்போ என்னாச்சு, நான் தான் பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. நான் ரொம்ப ஆசை வச்சுருந்தேன். அதாவது சொல்கிறேன், நாங்கள் 10 தியாகராய ரோட்டில் இருந்தோம். நம்பர் 9 பொள்ளாச்சி மகாலிங்க இருந்தார். அவர் எப்போ பின்னாடி ஒரு வராண்டா இருக்கும், படிச்சுட்டே இருப்பார், கையில் புக்கு வச்சுட்டு. எனக்கு 6 வயசு இருக்கும் அப்போ. அப்புறம் கேட்டேன், அது எப்போ பார்த்தாலும் படிச்சுங்க, என்ன படிக்கிறாருன்னு பிஏ படிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவர் அவங்க அப்பா நாச்சிமுத்து கவுண்டர்னு ஒரே பிள்ளை ஆனதுனால அப்போது அவர் என்ன பண்ணார், ஒரே பிள்ளைனால ஹாஸ்டல் விடுறதுக்கு அவர் மனசு இல்லை, சாப்பாடு எப்படி இருக்கும் எதுன்னு. அதுக்கு அவர் வீடு வாங்கி ஒரு காரு, டிரைவரு, ஒரு சமையலுக்கு ஆள், அப்புறம் இவர் பார்த்துக்கிறது கீழே ஒரு டி சீனிவாசங்காருன்னு. ஏன்னா இவங்க ஹோல் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பர்மாஸ்டல் டீலராக இருந்தாங்க. பர்மாஸ்டல் அவர் அவருக்கு நீ பார்த்துக்க, பிள்ளையை பார்த்துக்க வச்சுருந்தார். அப்படி ஆச்சு. அப்படின்னா பெரிய படிப்புன்னு நம்ம வயசுக்கு 6 வயசு என்ன புரியும் அப்படி நினச்சிருந்தேன். அப்புறம் நான் படிக்கும்போது நான் பள்ளிக்கூடத்தில் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் அப்படி வருவேன். அந்த எஸ்எல்சி படிக்கும்போது நான் 3rd ரேங்க். எனக்கு இங்கிலீஷில் மார்க் குறைஞ்சி போச்சு. நாகராஜன் பையன் 424 ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே மகாதேவியர்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் மோட்டர் கம்பெனி டைரக்டர், அவர் பிள்ளை எம் சுப்பிரமணியம் அவன் இங்கே படித்தான். அதாவது 1956 எஸ்எல்சி, 56-61 அதில் அப்போவும் பியூசி படித்து தான் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் கோர்ஸ் இருந்தப்போ பியூசி முடிச்சு அந்த செட்டு. அப்போ அதாவது ஒருவேளை நானும் எங்கள் அப்பா இருந்து தான் இங்கே படிச்சிருப்பேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கோம். அது இல்லாமல் போயிடுது. அது எது சொல்லுவார்னா, அந்த ஏக்கம் ரொம்ப நாள் எனக்கு இருந்தது. இது மாதிரி அதாவது சில பேர் பண வசதி இல்லைன்ட்டு படிக்காமல் இருந்துருவாங்க. எல்லா வசதியும் இருந்தது. தகப்பனார் இல்லைன்ற காரணத்தினால என்னால் படிக்க முடியாமல் போச்சு. அது 1989 ஜிடி பிர்லா அவர் வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் போட்டிருந்தார். அந்த புஸ்தகம் படிக்கும்போது
அதில் எழுதியிருந்தார். அதாவது அவங்க அம்மாவுடைய அம்மா பாட்டியை வந்து பாரிஸில் இருந்தாங்க. இவர் அங்கே தான் படித்தார் ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும். ஸ்கூல் ஃபைனல் லீவில் இங்கே வந்திருந்தார், பாம்பேக்கு வந்திருந்தார். அவங்க அப்பா சும்மா எனக்கு ஆஃபீஸ் போயின்னு வந்துடுறாங்க. போயின்னு வந்துட்டு இருந்தார். திடீர்னு எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். ஸோ அவரால் திரும்பி பாரிஸ் போக முடியல, மேற்கொண்டு படிக்கவும் முடியல. அப்படியே வந்து ஜாயின் ஆகிட்டார். அவர் செஞ்ச சாதனைகள் வேறு யாரும் செய்யலை. இந்தியாவுடைய முதல் பைலட் அவர் தான். ஃபஸ்ட்டு அந்த அவருடைய லைசன்ஸில் பார்த்தா நம்பர் 1 போட்டிருக்கோம். ஃப்ரம் கராச்சி டு பாம்பே ஃப்ளைட் ஓட்டின்னு இருந்தார். ஏர் இந்தியா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய அவருக்கு சொல்கிறதில் எத்தனையோ டெக்னாக்ராஃப்ட் என் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. பட் நான் காலேஜ் படிக்கிறேன் குறை எனக்கு இப்போ கூட மனசில் இருக்குன்னு இது. சரி ரைட் அப்படின்னு அவ்வளோ பெரிய அப்போ பணக்காரங்க 2 பேர் தான். இவர் வரல, அம்பானி வரல, டாட்டா ஒன்று பிர்லா ஒன்று. அவருக்கே அப்படி இருக்குன்னு சரி ரைட்டு அது ஒன்றும் போய் தப்பு இல்லைன்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. படிப்புக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தனி இப்போ எங்ககிட்ட அனுபவம் மட்டும் இருக்குது. கூட நான் படிச்சிருந்தேன்னா அந்த மதிப்பு எனக்கு அது இல்லாமல் போயிடுது. அது என்னுடைய தொடர்பு ஒரு எல்லைக்கு உள்ளே ஆயிடுது. பள்ளிக்கூடன்றது ஓரளவுக்கு மேலே தெரிஞ்சிக்க முடியாது. இது மாதிரி வரும்போது விசாலமாக வரும். அதாவது இன்னும் பல நபர்களை பார்க்க முடியும். அந்த படிப்புன்றது ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு பலம்னு சொல்லுவேன். பணம் எப்படி பலமோ அது மாதிரி படிப்பும் ஒரு பலம். இந்த குழந்தைங்கள்லாம் புண்ணியம் பண்ணுவாங்க. நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னா மட்டாஸ்லேயே பிறக்கணும், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். சார், பட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் நிறைய குவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி மற்ற நிறுவனங்கள்லேருந்து வேறுபடுறீங்க? அதாவது அது பட்டுன்றது பேசிக்காக சுருக்கமாக சொல்கிறதா 4 வகைகள் இருக்குது. அது மல்பரின்றது நம்ம இந்தியாவில் கர்நாடகா ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய தேவைக்கு அல்லது இந்தியாவுடைய உற்பத்தியில் 90% கர்நாடகாவில் தான் தயாராகுது. பாக்கி இடங்களில் மோகா, எரி, சில்க்கு அந்த மாதிரி இன்னொரு 3 வெரைட்டி இருக்குது. அது கல்கட்டாவில் கொஞ்சம், அஸ்ஸாமில் கொஞ்சம், பாகல்பூரில் கொஞ்சம் அப்படி தயாராகுது. நம்ம இதில் மேக்ஸிமம் மல்பரி தான் அந்த சில்க் சாரீஸு இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அது டிமாண்டுக்கு தகுந்த சப்ளை இல்லை இங்கே ஆதியிலேருந்து. எனக்கு நான் படித்த ரெக்கார்ட்ஸில் எப்போவுமே உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணால் தான் இந்த டிமாண்டை வந்து சரியாகும். அது மாதிரி இருக்கும்போது முதல்ல ஜப்பானில் வந்து வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி அவங்க தான் மேக்ஸிமம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. பங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாலிஸ்டர் பல விதமான யான்ஸ் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சப்பறம் பட்டு குறைச்சிட்டாங்க அவங்க. குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொரியாக்கிட்டும் கொஞ்சம் சைனாக்கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ சைனாலேருந்து தான் வாங்குகிறோம். அது வந்ததுன்னா தான் நம்ம டிமாண்டு அதாவது மீட் பண்ணும்போது இல்லாட்டி ஷார்ட்டேஜ்னு சொல்கிற மாதிரி வந்துடும். அப்போ அதை வந்துட்டுருக்கு. இதில் உலகத்தில் வந்து பூராவும் தயார் பண்ண பைவால்டின்னு ஒரு முறை. அது வந்து அது பார்த்தா யான் பியூர் ஒயிட்டாக இருக்கும். மல்டி வால்டின்ன்றது இந்தியாவில் தயார் பண்ணுறது. அது கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கு ப்ளீச்சிங் பண்ணப்போ பியூர் ஒயிட் வந்துடும். இது வந்து உலகத்திலே தயார் பண்ணுற நம்ம இந்தியா ஒன்று தான். பூராவும் கர்நாடகா தான். பட் இதுக்கு இந்தியன் சில்க்கு வேர்ல்டு பூரா நல்ல ஒரு வரவேற்பு உண்டு. ஏன்னா நான் ரொம்ப டெக்னிக்கலாக நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இதில் வந்து பட்டில் ஒரு சின்ன மினுமினுப்பு இருக்கும். ரொம்ப காடியாகவும் தெரியாது, ஒரு தெரியாத ஒரு பளபளப்பு உண்டு. அது இந்தியன் யானுக்கு தான் உண்டு. சைனீஸில் அது பைவால்டின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஈவனாக இருக்கும். ஏதாவது 18 டீனியர்னால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கரெக்டாக 18 டீனியர் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் இவங்களோட அசத்துறையினால் இப்போ ஓடின்னு இருக்கும்போது கட்டாச்சுன்னா, அதாவது கண்ணுக்கு பழக்கமாச்சுன்னா இல்லை இங்கே திக்காக இருக்குன்னு கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ளேச்சர் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது தானாக டீனியர் மாறிச்சுன்னா கட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ கூடி மட்டும் இவங்களும் அவங்களுக்கு சமமாக கிட்டத்தட்ட பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது யானை. அதனால் முன்ன இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே வித்துற முடியும். அவங்க பண்ணுறதே எக்ஸ்போர்ட்டுக்காகனால அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஈவன்னஸ் இருக்கும், அந்த ஷைனிங் இருக்காது. அதனால தான் இந்தியாவில் வந்து தயார் பண்ணும்போது வார்ப் வந்து சைனீஸ் வார்ப் போட்டுப்பாங்க, வெஃப்ட் வந்து இந்தியன் யான் போடுவாங்க. போட்டால் தான் அந்த ஷைனிங் வரும். இல்லைன்னா அது ஒரு துணிமாக இருக்கும், அந்த பட்டுக்கு உண்டான ஷைனிங் அதில் இருக்காது. நம்ம நம்ம கஸ்டமர் கண்ணெல்லாம் பழகி போச்சு. ஏன்னா இது ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு கேட்பாங்கிறதுக்காக இவங்க எப்போவும் வார்ப்பு சைனா, வெஃப்ட் வந்து இந்தியன் போடுவாங்க. நிறைய அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிசைன்ஸ்கள் பல மாதிரி கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் வந்து அப்பப்போ சூழ்நிலை அனுசரித்து நாங்கள் சரி ஏதாவது ஒரு டிசைன் போடுவோம். ஒரு வாய்ப்பு அப்படி எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு வந்தது. அதாவது 1911 வரைக்கும் கல்கட்டா தான் நமக்கு கேபிட்டலாக இருந்தது.
அப்போ வந்து நியூ டெல்லி புதுசாக உருவாக்கி அந்த பார்லிமெண்ட் கட்டடம் கட்டினாங்க. கட்டும்போது அப்போயே ஒரு பெருசாக கட்டின காரணம் என்ன, பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தியா, இப்போ இருக்க பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பர்மா, சிலோன் 6 கண்ட்ரிக்கு சேர்த்து இதுதான் பார்லிமெண்ட்டு. அப்படி தான் இருந்தது அது. 1911 அப்போ இவர் கிங் ஜார்ஜ் 5 கூப்பிட்டுருந்தாங்க. அது முடிச்சு விட்டு விழா இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் சரித்திரத்தில் இங்கிலாந்துக்கு வெளியில் எங்கேயுமே ஒரு கார்னேஷன் இந்த வச்சுன்றதில்லை. இவங்க கேட்டாங்க, சரி வரேன்னு சொல்லிட்டு நம்ம கிரகப்பிரவேசம்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி வச்சு இப்போ அவங்க வந்திருந்து அந்த கார்னேஷன் தமிழில் தர்பார்னு சொல்லுவாங்க, அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்போது சர்பிடி தியாகராஜ செட்டியார் சென்னை, அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதனால் பெரிய செல்வாக்கு உண்டு. அவர் வந்து நீங்கள் சென்னைக்கும் வரணும்னு சொல்லி கேட்டுட்டார். வந்திருந்து இப்போது இது கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குல்ல மவுண்ட் ரோடில், அதுதான் கவர்னர் மாளிகை. அப்போ இது சும்மா கார்டன் ஹவுஸ் மாதிரி இருந்த கிண்டி, அங்கே தான் தங்கினார். அப்போது வந்து அவருக்கு வீட்டுக்கு கூட வரணும்னு சொல்லி அந்த சூரிய நாராயண செட்டி தெருன்னு தண்டையார்பேட்டையில், அது சர்பிடி சீனியர் சர்பிடி ஜூனியர் எதிர் வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே 2 ஜாயின் பண்ணிப்பான். இப்போ அப்போல்லாம் இது தானே இந்த சேரட் வண்டி 4 சக்கரம் இல்லையா, கார் வரலன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் வந்திருந்தேன். அதுக்கப்போ வந்து இவங்க வந்து ஒரு ரிசப்ஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி அவருக்கு கௌரவம் பண்ணுற விதத்தில் நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணாங்க. இப்போ கூட ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கார் பார்க்கிங் அது சென்டராக இருக்கும். சரின்னு அது ஒன்று முடிவு பண்ணாங்க. அப்புறம் இது வந்து நம்மக்கிட்டே இருக்கும், அவரும் நம்ம ஞாபகார்த்தமாக எடுத்து போகிறதுக்கு எதாவது பண்ணேன். இப்போ இந்த ஸ்டாச்சுக்கு வந்து பணம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தபோது குஷால் தாஸ் சதுர்பதி தாஸ்னு அங்கே தேவராய யூனிவர்சிட்டியில் அவங்க ஒன்லி பெனாரஸ் தயாரிச்சுப்பார், பெரிய பணக்காரர். அப்போயே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்தார். நான் 5 பேர் தான் அப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்தாங்க, இவர் ஒன்று. அப்புறம் இந்த எங்கேயும் ரெட், உங்கள் பில்டிங் உட்பட சிவப்பு பில்டிங் இருக்குல்லையா, அது கட்டின பூரா நம்பெருமாள் செட்டின்னு சொல்லிட்டு அவர் தான் அது கட்டினது. ஹைகோர்ட்டு, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்த மாதிரி பண்ணி எங்கே பார்த்தாலும் ரெட்டு இது இருந்தாலும் நான் கட்டினது தாடிக்கொண்ட நம்பெருமாள் செட்டியார்னு. அவருடைய வீடு வந்து செட்பெட்டுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் பேர் செட்டியார்பேட்டை. இவர் வீடு அங்கே இருந்தது. வீடுடைய எல்லை அந்த காம்பவுண்டு, அந்த நிலத்தினுடைய பரப்பளவு சொல்கிறேன், 1500 கிரவுண்டு. கிருஷ்ணன் காலேஜ் ஹைஸ்கூலுக்கு இல்லைங்க, கிருஷ்ணன் காலேஜ் ஹைஸ்கூல் ஹேரிங்டன், அது பூரா வந்து ஸ்பர்டாங்க் ரோடு பூரா வந்து எதிர் சைடில் கோவம் ரிவர் வரும். அப்புறம் காசாமாஜி ரோடு டான் பாஸ்கோ இருக்கு இல்லையா, அது போய் கோஆப்டெக்ஸ் பயங்கரம் திரும்பி அந்த கோவம் ரிவர் ரோடு முடியும். அது 1500 கிரவுண்டு. இது அங்கே தான் இருந்தேன். அவர் தான் இதெல்லாம் பூரா கட்டி கொடுத்தாரு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அவர் ஞாபகார்த்தமாக இங்கே இதை கட்டிட்டோம். அப்போ இந்த குஷால்தாஸ் சதுர்தாஸ் கிட்ட வந்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஸ்டாச்சு எவ்வளோ 12,000 சொன்னார். அவங்க என்ன நினச்சி விட்டு முதல்ல 1000 ரூபா ஆகிடும், அது பெரிய தர்மஸ்தர், அப்படியே எல்லாத்தையும் வாங்கணும். இவரே ஒரே செக்கு 12,000 கொடுத்தாரு. சரி, அதை வச்சு அதை முடிவு பண்ணிட்டாங்க. அவர் கையில் பொறுத்தது தான் ஒன்று. இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் சில்க்கு ஃபேப்ரிக்ஸ் ஆர் சாரீஸ் தயாரானா கூட தி பெஸ்ட்டு குவாலிட்டி காஞ்சிபுரம் தான் இன்றைக்கும், அன்னியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். சரி, தமிழ்நாடு தானே வர்றப்போ அங்கே மாநகர் பண்ணுறதுக்கு அவங்க காஞ்சிபுரத்துக்கு போய் ஆர்டர் கொடுக்கலாம் போயிருந்தபோது அவங்க 3 பேர் ரொம்ப பெரிய மேனுஃபேக்சர்ஸ் இருந்தாங்க. PS கன்சாமிசாமி ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு 2000 தடி இருந்து. அப்புறம் அவ்வளோ ரங்கசாமிங்காரன் இன்னொருத்தர் வி கிருஷ்ணசாமி யார் ஒருத்தர். நேராக PS கன்சாமிகிட்ட போனாங்க. கேட்டபோது இப்போ நாங்கள் நிறைய தயார் பண்ணுறோம், ஆனால் எங்களால் குவாலிட்டியில் கவனம் தெளிச்சு இவ்வளோ கூட தயார் பண்ணுவோம், ஒவ்வொன்றும் பார்க்க முடியாது. ஆனால் சின்னசாமின்னு எங்கள் ஒருத்தருக்கேன் நல்லா தயார் பண்ணுவோம். அதாவது அப்போது அங்கே எத்தனை 6000 தறி இருந்துச்சுன்னா அதுலேயே அவருக்கு ஒரு பேர் இருந்தது, நல்ல குவாலிட்டி. அதுதான் அவருக்கு வந்து சென்னைக்கு வந்து பேர் வாங்கி எல்லாம் பண்ண முடியுது. அவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க. வந்தோடனே அவருக்கு இதனுடைய பெருமையே தெரியல, நம்ம யாருக்காக நெய்கிறவனு கூட தெரியல. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்டர் போட்டாங்க. அந்த பார்டர் பேர் கார்னேஷன் பார்டர்னு பேர், தமிழில் நாங்கள் தர்பார் பார்டர்னு சொல்லுவோம். தயார் பண்ணி மேபி அங்கோஸ்தன் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவருக்கு இது பண்ணாங்க. இப்போ லண்டனில் அது இருக்கும். குவாலிட்டி எப்போவுமே வந்து எந்த விதத்துலையும் எங்கள் கிராண்ட்ஃபாதர் வந்து, அதாவது ஒரு சேலை 6 கிராம் சேலை 420 கிராம், இப்போ நம்ம கணக்குப்படி பழைய கணக்குப்படி 12 பழம்னு சொல்லுவாங்க. அதில் 1 ounce குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டார். 5 ounce ஜாஸ்தின்னு நான் பணம் கொடுத்துறேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன்னு, அந்த மாதிரி. சார், இந்த பட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த பழக்கம் எப்படி சார் வந்துச்சு?
சாரீக்கு டிசைனுக்கு பேர் வைக்கிறத நாம் எங்கள் கடையில் தான் ஆரம்பித்தது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேர் வச்சதுன்னு பார்த்தா எங்கள் குடும்பம் தான் சொல்லணும். இந்த ட்ரேடில் அவர் கடையும் கொண்டு வந்து மெட்ராஸ்க்கு வரலையே தவிர அங்கே அதுக்கு அடுத்து வந்து சுதந்திரம் வந்தது. சுதந்திரம் வந்து ஒரு நேஷ்னல் பார்டருக்கு போட்டோம். அதாவது வானவில் 7 கலர் இருக்கு இல்லையா, நமக்கு ஒன்றியில் ஆரஞ்சு பச்சை இருக்கும், வெள்ளை இருக்கும். வெள்ளை இல்லாமல் பாக்கி கலர்ஸ் எல்லாம் போட்டோம். அது நேஷ்னல் பார்டர் அந்த 47. அது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டிசைன் ஒன்று போட்டாங்க. அது பாப்புலர். அப்போ வந்து 1934 சினிமா வந்துடுது. இப்போது ரொம்ப பாப்புலர் மீடியான்றது அந்த காலத்தில் சினிமா தான். தியாக பூமின்னு ஒரு படம் வந்து ரொம்ப நாளில் ஓரளவு ஓடிச்சு. அதில் பிரச்சனை என்ன வந்துட்டு தான் கே. சுப்பிரமணியன் தான் எடுத்திருந்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான சில கருத்துக்களுக்கு பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டோன்னே இவர் என்ன பண்ணார், கேட்டி இதில் ஓடின்றது. அந்த ஆர்டர் கைக்கு வர வரைக்கும் நீங்கள் 24 மணி நேரம் ஓட்டுங்க படத்தேன்ட்டார். யாருக்கும் பணங்க டிக்கெட் வேணும் ஃப்ரீயாக. அதாச்சும் அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்தோடனே அப்புறமேட்டியும் வெளியிட்டாங்க. ஸோ அது அந்த தியாகபூமி சினிமா பேரை ஜனங்க மனசில் நிற்கும். இந்த பிரச்சனைகளை வந்தால் அது எல்லாருக்கும் பேர் அப்படியே நின்று போயிடுச்சு. ஸோ அந்த டிசைன் அவங்க மறந்தால் கூட பேர் ஜனங்க மனசில் தங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி எங்கள் அப்பா காலத்தில், என் காலத்தில் வரும்போதும் 1961 அப்போது வந்து 2 டிசைன் போட்டிருந்தோம். அப்போது பாலும் பழமும், அதுவும் ஒவ்வொன்று சிவாஜிது. அப்புறம் இன்னொன்று வந்து தேன் நிலவு ஜெமினி ஆக்ட் பண்ணது. ஜெமினியும் வைஜெயந்த் மாதிரிலாம் நினைக்கிறேன். அது ஒரு இது கலரு ஒன்று வந்து புட்டா, அது பாலுமன் கட்டம் தேனில் புட்டான்னு வச்சுருந்தேன். அப்போ நல்லா அப்புறம் வருஷம் அப்பப்போ வச்சேன். இப்போ வந்து நான் ரொம்ப சங்கீத இதில் ஈடுபாடோடு இருக்கிறதுனால ராகத்தினுடைய பேர் வச்சுட்டு வரோம். ஒவ்வொரு வருஷம் ஒரு ராகத்துக்கு பேர் வச்சுட்டு வரோம். இப்போ ஒரு 4 வருஷம் இந்த கொரோனா இதனால் போடலை. மறுநாள் போட்டோன்னா 72 ராகம் இருக்குது. நான் அதில் ஏதோ ஒன்று இந்த ஈஸியாக ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்க ராகம் செலக்ட் பண்ணி போட்டுன்றோம். அந்த மாதிரி இந்த புது டிசைன்ஸு புது கலர்ஸ் காம்பினேஷன்லாம் போட்டு நம்ம கடைக்கு நல்ல பேர் உண்டு. சார், அப்புறம் நல்லி அப்படின்றது மிகப்பெரிய பிரபலமான ஒரு பிராண்ட். நிறைய பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் உங்கள் பிராண்டை தான் சூஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பிட்டு யாரையாவது சொல்ல முடியுமா? பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் வந்திருக்காரு. அதே மாதிரி மன்மோகன் சிங் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 1953 பிப்ரவரியில் ராஜேந்திர பிரசாத் வந்தார். நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன், 3rd ஃபார்மோ 4th ஃபார்மோ. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வேடிக்கை பார்த்துருந்தோம். அப்போ வந்திருந்த போது பெரிய பாதுகாப்பெல்லாம் இருந்தது. அப்புறம் பர்ச்சேஸ்லாம் முடித்த உடனே ஃபோட்டோ எடுக்கணும்னு எங்கள் ஃபாதர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார். அது செக்யூரிட்டி அது வேண்டாம், அலோவ் பண்ணல. அப்போ ஞாபகார்த்தமாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு செக்கு புக்கு யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் அவரே எழுதினார் கையால். எழுதி அப்புறம் கைது போட்டு கொடுத்தார் 1038. ஸோ அது இன்றைக்கும் கடையில் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அப்போது ஈரானுடைய ஷா இருந்தார். சார் வந்திருந்தார், கடைக்கு போகணுன்னு சொன்னார். மறுபடியும் செக்யூரிட்டி வேண்டாம், இங்கே கொண்டு வந்து சொல்லலாம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கஷ்டம்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து ராஜ்பவன் போய் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டார். அதனால் நிறைய இப்போ பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஜஸ்டிஸ் PS கைலாசம் இங்கே ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அப்புறம் அவர் வந்து இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது எலிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ யார் வந்தாலும் அந்த மாதிரி பதிவு எடுத்துன்னொடனே மரியாதை நம்ம தான் அப்போது பிரைம் மினிஸ்டர் பார்க்க வழக்கம். அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க. ஸோ லேடின்றதுனால இங்கே ஒரு படம் எடுத்துன்னு போயிருந்தாங்க நமக்கு. என்னென்னா எங்கள் பாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, வச்சுட்டு வெத்தலை பார்க்கறதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சேலையை வாங்கிக்கும் போது நல்லியில் வாங்கினீங்களான்னு கேட்டாங்களாம். இன்னும் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்னு சொல்லிட்டு எங்க கேட்டிருக்காங்க. இல்லை தெற்கேந்து யாரும் MP இது மாதிரி மினிஸ்டர் யாராவது வந்தாங்கன்னா என்கிட்ட கொடுக்கும்போது மேடம் வி பாட் ஃப்ரம் நல்லின்னுவாங்க. ஸோ நல்லி வந்து நல்ல குவாலிட்டிக்கு தரமான இது தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டேன். அதுக்காக தான் கேட்டேன். அது உடனே நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த குவாலிட்டி தான் வந்து இதுக்கு பேர் கொடுத்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் வச்சுருக்கேன். முக்கியமானவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அம்பானி வீட்டில் அவங்க மேடம் வந்திருக்காங்க. எனக்கு சரி ஞாபகம் ஏஜ் ஆனால் சரி மறக்கிறது. அந்த மாதிரி முக்கியமான ஸ்தானத்தில் அரசியலாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக இருக்கட்டும் எல்லா முக்கியமானவங்களும் இங்கே வந்திருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. இங்கே அதே மாதிரி AK பிர்லா வந்திருந்தார். அவரே வந்தார். அவங்க குழந்தைங்களோட என் சன் வந்து என்ன இருந்தாலும் ட்ரேடு தானே, இண்டஸ்ட்ரி மாதிரி பெருமை வருமானு நான் கேட்டேன். AK பிர்லா 1 மணி நேரம் வந்தார் இங்கே நம்மளோட. அவருக்கு போய் அவங்களாம் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? அப்படியே வாங்கினா 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு முடியுமா? அந்த பெருமை அந்த கடை மூலமாக கிடச்சிருக்கு.
அதனால் இது எது சின்னது எது பெருசுன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு பிரியமானது செஞ்சுட்டு போகிறோம். எனக்கு இது பிரியமாக இருக்கு, நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நிறைய அது மாதிரி பல அனுபவம். இந்த இவர் சொன்ன சங்கீத உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் எங்கே வந்துருக்காங்க. எம்எஸ்எம்மா இங்கே தான் எங்கள் கடையில் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் கலர் ஒன்று எம்எஸ் ப்ளூனே அதுக்கு பேர் வச்சாங்க பின்னாடி பிற்காலத்தில். அது வந்து என்னுடைய ஃபாதருக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் முத்து செட்டியார்னு, அவர் தான் வந்து இங்கே ஹிந்து ஃபேமிலிக்கு, அதே மாதிரி வி கிருஷ்ணாமையர் இருந்தார் பெரிய வக்கீல், அவர் தான் இந்தியன் பேங்க் ஆரம்பிச்சு. அது இந்த சிம்சன் அன்னராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பெரிய ஃபேமிலி கூட அவர் தான் சாரி கொடுப்பார். அவர் வந்து எம்எஸ்ஸுக்கும் அவர் தான் கொடுத்துருந்தார். அப்போது அந்த வருஷம் அந்த சீசனுக்கு சங்கீத சீசன் வந்தால் வரவங்க ஆடியன்ஸ் எல்லாம் லேடிஸ் முக்கியமாக என்ன புடவை கட்டிருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ளூ கலர் உடுத்தின்னு வந்திருந்தாங்க. அன்றைக்கி எல்லோரும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோனு, எப்படி வாங்கியிருந்தால் நெல்லி தான் வாங்கியிருப்பாங்கன்னுச்சு. ஒருத்தர் உறவினர் அவர் தான் பண்ணி கொடுத்தார். எங்களுக்கு அதே மாதிரி ஓணுன்னாங்க. அப்புறம் அவர் முச்செட்டியார் ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் அவரே நெய்வார். இன்னொரு தறி அவருடைய யாரோ ஒரு அண்ணா பிள்ளையார் நெய்வார். அவ்வளோ அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன். நீ இவ்வளோ சேலை கேட்டால் என்ன கொடுங்க, அந்த காம்பினேஷன் சொல்லிடுறேன், நீயே போட்டு கொடுத்துருன்னு. அப்போ நாங்கள் போட்டு கொடுத்தோம். அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எம்எஸ் ப்ளூன்னு. இப்போ சமீபத்தில் அவங்க 100ஆண்டு விழாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக டாக்டர் பத்ரிநாத் இங்கேருந்து இதுக்கு போயிருந்தார், அமெரிக்காவுக்கு. அப்போ எல்லோரும் வந்து அந்த எம்எஸ் ப்ளூ சேலை ஒன்று அப்புறம் எங்கே தேடி அங்கே கிடைக்கல. அந்த எனக்கு மனசுக்குள்ளே அந்த கலர் ஞாபகம் இருக்குது, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்கிறது, எது எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் எம்எஸ்எம்மா வீட்டுக்கே போயிருந்தபோது அப்போ எம்எஸ்எம்மா இல்லை ஆத்மா இருந்தார். அது இருந்ததுப்பா, யாரோ கேட்டாங்க, அம்மா கொடுத்தாங்கன்னாரு. அப்புறம் அவர் மனசில் ஓரளவு வச்சு இந்த டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ நான் போகிறதுக்குள்ளே 80 போட ஆர்டர் பண்ணிக்கேன். அப்போ கிட்டத்தட்ட போட்டோம். அது எக்ஸாக்ட் கலர் போட தெரியல அவங்களுக்கு, போட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி ரொம்ப பாப்புலர் ஆனது சில டிசைன்ஸ் எல்லாம் உண்டு. சார், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட நீங்கள் ரொம்பவே அறிமுகமானவர்னு கேள்விப்பட்டோம். அவருடனான உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? இப்போ நம்ம பிரதம மந்திரி அப்போது குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் கவிதை நூல் ஒன்று எழுதியிருந்தார் குஜராத்தி மொழியில். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புஸ்தகம் வெளியிட்டு விட இங்கே நாரதகான் சபாவில் வச்சுருந்தோம். அப்போ அவரே வந்திருந்தார், பிரதம மந்திரி இருந்தார், ஷோ இருந்தார் மேடையில், எஸ் குருமூர்த்தி, இன்னும் சில பேர் தான் என்னையும் பேச சொன்னாங்க அப்படின்னு. நான் அவர் பேசும்போது ஹிந்தியில் பேசினேன். நானும் அவர் பேச போகிறாருன்னு சொன்னாங்க, நான் பேசும்போது நான் ஹிந்திலேயே பேசினேன். அப்போ வந்து சொன்னேன், இது மாதிரி இந்த குஜராத்தினுடைய பெருமை வந்து என்னன்றது எனக்கு அனுபவம் ஏற்பட்ட வரைக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சீஃப் மினிஸ்டர் இங்கே இருக்கார். சொன்னேன், இது மாதிரி நாங்கள் 1921 வரைக்கும் ஜரியை வந்து ஃப்ரான்ஸில் லயான்லேருந்து தான் இந்த ஜரி இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உலகத்திலேயே ஒரே கஸ்டமர் இந்தியா தான். அந்த ஜரி தயார் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஒருத்தர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை. அப்போ வந்து இவங்க சூரத்தில் இத்தனை இப்போ சவுத் இந்தியா மேக்ஸிமம் வந்து காஞ்சிபுரம் தான். வேறு யாருக்கும் மனசில் தோணலை. ஒரு சூரத்தில் இருக்க சில பேர் வந்து இது மாதிரி உங்களுக்கு மொத்தமே நாங்கள் தான், இந்தியா தான் உங்களுக்கு கஸ்டமரு, எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களே சூரத்தில் தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதான் பெரிய மனுஷன் பாராட்டணும். தான் போட்டு அவங்களே வந்திருந்து அப்போ அந்த மிஷினிஸ்லாம் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி அந்த குவாலிட்டி சொல்லி இது மாதிரி தயார் பண்ணு சொல்லி, அப்புறம் இவங்க தயார் பண்ணும்போது அதே குவாலிட்டி வந்துடுது. வந்தவுடனே சரி அவங்க வந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு ராயல்ட்டி மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க தயார் பண்ண அதே விலையில் விற்க முடிஞ்சுது, அதே குவாலிட்டி பண்ண முடிஞ்சுது. ஸோ மொத்தம் மார்க்கெட் பூரா இந்தியா பூரா இவங்களே சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 1990 நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஆனபோது அவர் மார்க்கெட் போகிறத குளோபலைசேஷன் சொல்லிவிட்டு எதை வேணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம், அதாவது தடை செய்யப்பட்ட பொருள் தவிர எனிதிங், அதாவது முன்னெல்லாம் ரா மெட்டீரியல் தான் வாங்கினது, ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸோடு வாங்கலான்னு. சரி அப்போ நம்ம ஜரி இம்போர்ட் பண்ணி விடுவேன்னு சொல்லிவிட்டு போனால் 1921 கேலண்டர் போய் பார்த்தேன். எங்கே பார்த்தா 24 கேலண்டர் கூட கிடச்சிது, ஹோல்சேலுக்கு இது கிடைக்கல. அப்புறம் யாருக்குமே சொல்ல தெரியல. என்ன சார், எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் காலத்தில் யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து என்ன கேட்குறீங்க, அவ்வளோ 100 வருஷம் கணக்கு பசங்க யார் வச்சுருக்கு பாருங்க. அப்புறம் நான் வந்து இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு லண்டன் போயிருந்தேன். இந்த பேர குழந்தைங்களை அழைச்சிட்டு ஃப்ளைட் லேட்டு, ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது அந்த லயனுக்கு ஃப்ளைட் பிடிக்க. இது பாரிஸ் போய் போகிறது நினைக்கிறேன். அப்போ அந்த இவங்களை கேட்டாங்க, அந்த பணிப்பெண்கள் இருக்காங்களே, கேட்டவங்கள கண்ட்ரோல் டவரில் பேசின அப்புறம், இல்லை எங்கள் கேட்டுக்கு அடுத்த கேட் தான் அந்த
லயான் போகிற ஃப்ளைட்டு, பயப்படாதீங்க நீங்கள் இறங்கி நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி அப்படின்னு. அவன் லயான் சொல்லுவேன். நான் ஆர்டிஸ்ட் சார் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்ன இந்த கதையை சொன்னேன் சொல்லிவிட்டு, எனக்கு வந்து அந்த பழைய மேனுஃபேக்சர் ஃபேமிலி போயிருப்பாங்க கிரேட் கிராண்ட்சன், அவங்ககிட்ட சொல்லி எனக்கு இது தயார் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கணும். அது உங்களால் தான் முடியும். நான் வந்து ஒரு ப்ரொஃபஸரு, பட் நான் அங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நான் மெம்பராக இருக்கேன். நிச்சயம் இவ்வளோ பழைய ஃபேமிலியாக இருப்பாங்க. நான் கேட்குறேன்னா கேட்டு அதே மாதிரி அவர் கிரேட் கிராண்ட்சன் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் இருக்கார். நான் அப்புறம் அவர் எனக்கு கடிதம் எழுதினார். இன்னும் அந்த ஃபேக்ட்ரி இன்னும் பூட்டி அப்படியே வச்சுருக்கோம். 21 நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு யாரும் வாங்கலை, மூடி வச்சுருக்கேன். பட் எல்லாம் அந்த எப்படி தயார் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது, மிஷின்ஸ்லாம் அப்படியே இருக்குது. புது ஆளை வச்சு நான் தயார் பண்ணிட்டு தான் பாக்கி. ஆனால் எனக்கு எங்கள் பெரியவங்க தயார் பண்ண வந்தோடனே இதெல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ தயார் பண்ணுற ஜரிகை ஒரு பண்டில் என்ன வேலை என்ன எனக்கு அனுப்பணும். அப்புறம் இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 5 நாள் லெட்டர் வந்து இதே குவாலிட்டி எங்களால் தயார் பண்ண முடியும், ஆனால் இந்த விலைக்கு எங்களால் முடியாது. யார் நம்ம கற்றுக் கொடுத்தாரோ அவராலே வந்து நம்மளோட போட்டி போட்டு விலை கொடுக்க முடியல. இது ஒன்று சொன்னேன் அவருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டுலேயே அந்த டைமண்ட் கட்டிங் வந்து காலங்காலமாக பெல்ஜியம் தான் எத்தனையோ நூற்றாண்டுகளாக வச்ச வயலும் கண்டுபிடிச்சாங்க. அப்போது இவங்க ஒரு சின்ன அளவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க வந்து நேரமே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு காலம் 6 மணிக்கு வந்தால் ஈவினிங் 6 மணிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவனுக்கு அந்த அது ஜென்ஸோ லேடிஸோ எங்கேயும் ஜெரிபுரம் லேடிஸ் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க குழந்தை இருந்தால் கூட பக்கத்தில் ஒரு 4 அடி தூரத்தில் குழந்தைக்கு அந்த சத்தம் தொந்தரவாக இருக்கிற நம்ம உடனே அழுதாக கேட்கணும், போய் அவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணுன்ட்டு அதை வச்சுட்டு இதுக்கெல்லாம் இப்போ இந்த டைம் அண்ட் மூமெண்ட்டுலாம் எங்கே கற்றுண்டாங்க. நம்ம MBAவில் சொல்லிக் கொடுக்குற விஷயம் அந்த மாதிரி பார்த்துருந்தாங்க. அவங்க 12 ஹவர்ஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட 1.5 மடங்கு ப்ரொடக்ஷன் வரும். அதே காஸ்ட்டு, அது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் டோட்டல் குஜராத்தே அப்படி தான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது எந்த காலத்துக்கும் நட்பு வெளில போக மாட்டாங்க. எதாவது வேணால் அவங்களுக்கு தண்ணி வேணுமோ ஏதாவது இது மாதிரி சாப்பிட்ணுமோ பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. அது என்னாச்சு, டைமண்ட் கட்டிங் உடனே லேபர் சீப்பு அதே மாதிரி நல்லா இருக்குது. கொஞ்சம் இப்போ 90% டைமண்ட் கட்டிங் இங்கே வந்துடுது வேர்ல்டுலேருந்து. 2வது அப்படி ஆச்சு. 3வது நான் ஒரு நாள் சூரத்துக்கு போயின்னு இருக்கேன் ட்ரெயினில். அப்போது ஒரு நாள் உட்காந்து இப்போ அவர் சிங்கப்பூரில் இருக்கார், தமிழர்னு தெரிஞ்சுது. அப்போ என்னென்னு பேசுங்க, நான் அந்த மாதிரி நீ பண்ணுற சூரத்தில் போய் நாங்கள்லாம் யாராவது இதுக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் இந்த சிங்கப்பூர் பண்ண ஒரு 420 ரூபாய் நான் போடுவேன். இந்த ஒரு புடவை ஒன்று வாங்கிட்டேன்னு சொல்லி அவருக்கு பிடிச்சது மாதிரி வாங்கிட்டு வருவார். இது மாதிரி நாங்கள் உங்கள் ஊர்லேருந்து புடவை வாங்கிட்டு ஏதாவது லேடிஸ்க்கு ஆசைப்படம் வாங்க நீ போய் என்ன சார் பழைய கதை அந்த கதைலாம் போயிடுச்சு சார். இப்போ 2 பேர் தான் அந்த பாலிஸ்டர் கண்டுபிடிச்சோன்னே லேடி ஹாமில்டன் ஒன்று இன்னும் யூனிவர்சல்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த சாரீஸ் பீஸாவும் கட் பண்ணிப்பாங்க அவங்க ஆரம்பித்தது. அவங்க ஒரே குவாலிட்டி ஒரே டிசைனு. இப்போ நீங்கள் சிவரத்துக்கு போனால் 80 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த டிசைன் 3 மாதத்தில் மாற்றிடுறான், குவாலிட்டி 4 மாதத்தில் மாற்றிடுறான். அவன் அதையோ இந்த எப்போவோ ஹைதர் அலி காலத்தில் அதே வச்சுருக்கான். இது வந்தோடனே அது விற்க முடியாமல் போச்சு. ஒன்றும் க்ளோஸ் பண்ணிட்டான், அதனால் விற்க முடியல. க்ளோஸ் பண்ணி அந்த லூன்ஸ் பண்ண இங்கேயே அனுப்பிச்சிட்டான் சூரத்துக்கு. இன்னொரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண லெவலில் இருக்கான். அப்படி யார் முதல் பாலிஸ்டர் சேலை தயார் அவனாலே நம்ம சூரத்தோட போட்டி போட முடியல, அது முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி 2-3 விஷயம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நான் பேசி முடிச்சோடனே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு யூஆர் மை ப்ராபகண்டா மேனேஜர் ஃபார் குஜராத் ஸ்டேட் அப்படின்னு. நன்றி சார். நேர்களே, நிகழ்ச்சி இதோட முடியல. இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பாகத்தில் கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா மற்றும் சிவசங்கரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.